சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்து நீ கைவிடவே மாட்டீ. என்னை முன் குறித்து நீ கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். யாராவது ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை நல்வாழ்வுக்கென்றவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கை என்பதை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரொம்ப ஒரு மாதிரி தரித்திரமான, கண்ணீர் நிறைந்த, கவலையில் நிறைந்த அப்படி வாழ்க்கைன்னு சொல்லி அநேகர் பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படி இல்லவே இல்லை. வேதம் சொல்லுது, நானோ மனுஷனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்கிறார். நானோ வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்பட வந்தேன் என்று ஆண்டவராய் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அப்போ வாழ்வு கொடுக்குற தேவன் அவர் சந்தோஷத்தையும் சமானத்தையும் தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் பாதுகாவலையும் நீடியாயையும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம வாழ்க்கையிலே தேவன் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த பாருங்கள், வந்து ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கிட்டாவே ஒரு பிரச்சனையின் வாழ்க்கைன்றது வந்து தப்பு. ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பிரச்சனைக்கு முடிவை, ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உண்டாகிறது அப்படின்னா ஆண்டவராய் இயேசுவும் அவருடைய வார்த்தையும் தான் பதில். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் அநேகர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் வெற்றியையும் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஏன் வாழாமல் இருக்கிறாங்கன்னா, முக்கியமாக நம்ம சொல்லணும்னா அவர்களால் விசுவாசிக்க முடியலை அப்படின்றதான் சொல்லலாம். ஆண்டவராய் இயேசு தான் நம்முடைய மாதிரி. அவரை முழுவதுமாக நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. அவரை நோக்கி பார்த்தா பிரகாசம் அடைவார்களே தவிர ஒரு நாள் வெட்கப்படுறதுக்கு வழியே இல்லை. சில நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஊழியங்களில் சாத்தான் வந்து சில நேரங்களில் சில பிரச்சனை அதையும் கொண்டு வரலாம். அது எல்லாத்தையும் காட்டிலையும் ஆண்டவர் சொன்னார், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்க மனுஷனுக்கு வருகிற அதே பிரச்சனை விசுவாசிகளுக்கும் வருது, ஊழியக்காரங்களுக்கு வருது. ஆனால் அவங்க அந்த இடத்துல தோற்று போகிறாங்க. ஆனால் நம்ம ஜெயிக்கிறோம். ஒரே ஒரு காரணம் என்னென்னா, ஆண்டவராக இயேசு மீது வைத்திருக்கிற விசுவாசம் மட்டுமே. அப்போ விசுவாசம் பண்ணுறது என்னென்னா, நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு பெரிய விசுவாசத்தில் வளர முடியும்.
அப்போ இப்படிப்பட்ட விசுவாசத்தில் வந்து இன்னமும் நம்ம ஸ்ட்ராங்காக வளரணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை ஒன்று கேட்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது, தேவனுடைய அன்பிலே ஆழமாய் வேறுவிட வேண்டும். தேவ அன்பை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளுக்கு நாள் அந்த அன்பில் வந்து பாருங்கள் வளரணும். அதான் பெரிய பாருங்கள், நிறையா விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவர் மேலே நிறைய சொல்லி முடியாத கோபம், கசப்பு, ஒரு மாதிரி ஆண்டவர் ஏன்டா அப்படி பண்ணுறாருன்ற மாதிரி. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையிலே அவர் மேலே கசப்பு வைக்கணும் அவசியம் இல்லை. காரணம் கர்த்தர் நல்லவர். ஏசோட கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் யாருக்கும் எந்த தீமையும் செய்கிறவர் அல்ல. அவர் எந்த பிரச்சனைக்கும் அவர் காரணர் அல்ல. அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த தோல்விக்கும் எந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு தவறான தீமையான காரியங்களுக்கும் இயேசு ஒருபோதும் காரணர் இல்லை என்பதை திட்டவட்டமாக அறிந்து கொள்ளணும். அப்போ கர்த்தர் வேதம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்தான் இறங்கி வருகிறது என்று சொல்கிறார். எந்த நன்மையாக இருந்தாலும் சேரலாம். உலகத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கலாம், எல்லா மனுஷருக்கும் நன்மைன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த நன்மையை கர்த்தர் மட்டும்தான் கொடுக்குறாரு. இப்போ எல்லா விதமான தீமைக்கு யார் காரணம்? பிசாசு தான் காரணம். ஒரு நாளைக்கு இயேசுனார் நன்மை செய்வார், ஒரு நாளைக்கு தீமை செய்வார், அப்படி கிடையவே கிடையாது. கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட 100ல் ஒரு 10% அவர்கிட்ட தீமை இருக்கும், 90% அவர்கிட்ட வந்து நன்மை இருக்கும் அப்படின்னு கிடையாது. 100க்கு 100% கர்த்தர் நன்மை செய்கிற தேவன், 100க்கு 100% பிசாசு தீமை செய்கிறவன் என்பதை ஒருபோதும் நாம் மறக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், வந்து மக்களுக்கு ஏன் வந்து இந்த தேவன் மீது அன்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவரை குறித்த ஒரு ஆழமான அறிவு, தேவனை வந்து எவ்வளவு பெரிய அன்புள்ள தெய்வம் என்பதை மக்கள் அநேகர் அறியாததான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. நம்ம கடந்த வாரங்களாக தேவ அன்பை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம். தேவன் எப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் என்பதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இன்னொரு பகுதி என்னென்னா, நாம் தேவ அன்பிலே எப்படி நடக்க வேண்டும். குறிப்பாக வந்து பாருங்கள், நம்ம குடும்பத்தில் பாருங்கள், கணவன் மனைவி மத்தியில், பிள்ளைகள் மத்தியிலே, சபையிலே அல்லது வேலை செய்கிற இடங்களில் எங்கேயா எந்த இடங்களாக இருந்தாலும் எப்படி நாம் இந்த தேவ அன்பிலே வாழுகிறோம், நடக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இதை பற்றி 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம எல்லோரும் போகலாம். எல்லோரும் எடுத்துக்கோங்க, அங்கேருந்து நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் கிட்டத்தட்ட 100 வயதில் அவர் எழுதக்கூடிய புத்தகம் தான் இந்த யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட அவருக்கு 100 வயது ஆகப்போகுது. அந்த மாதிரி நேரங்களில் அவர் எழுதக்கூடிய ஒரு அற்புதமான வேத பகுதி என்று நாம் சொல்ல முடியும். அல்ல யோவான் பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் என்று சொல்கிறார். பாருங்கள், சொல்கிறாரு, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் என்று சொல்கிறார். அதில் பாருங்கள், சொல்கிறாரு, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். ஒருத்தர் அன்பு கூர்ந்தால் அந்த அன்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நமக்குள்ளே யார் இருக்குது? தேவன் நிலைத்திருக்கிறார், தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே என்ன பண்ணுறாராம்? நிலைத்திருக்கிறார். நமக்குள்ளே ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூறணும், ஏன் அன்பு கூறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் ஒரு மாதிரி இருளின் ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இருந்தோம். பிசாசு வந்து இருளுக்கு அதிபதி, ஆண்டவராக இயேசு ஒளியின் ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் ஒரு நாள் நம்ம வந்து இருந்தோம், இருளுக்குள்ளே வந்து கடந்தோம். பாவன்ற இருள், சாவன்ற இருள், தரித்திரன்ற இருள், வியாதின்ற இருளுக்குள்ளே அடிமைத்தனமாகி அந்த பிசாசுடைய அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே கடந்திருந்தோம் நம்ம. ஆனால் ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட உடனேயே நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய அந்த பிசாசுடைய இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை தேவன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இதை குறித்து ஒரு பகுதிக்கு போவோம். கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஒளியுள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திற்கு நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற
பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன சொல்ற பாருங்க, ஒளியுள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினார். என்ன சொல்றார்? ஒளியின் இந்த ராஜ்யத்துக்குள்ளே நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒளியுள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினார் என்று சொல்றார். ஒளி பாருங்கள், அந்த ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் யாருன்னா ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். பாருங்கள், ரொம்ப நிறைய நேரங்களில் பரிசுத்தவான் எங்கேயோ இருக்கார் போல அப்படின்னு கிடையாது, நம்ம தான் பரிசுத்தவான்கள். நல்லா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்னு ஒரு ஊழியக்காரரு ஒரு நாள் இங்கிலாந்து தேசத்தில் பாருங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம். போயிட்டு இருக்கும்போது இந்த ரோமன் கத்தோலிக்கு நன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இருக்காங்கல்ல, அந்த உங்களுக்கு சிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களாம், அந்த பரிசுத்தவான் இந்த பரிசுத்தவான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களாம். ஸ்மித் விக்கில்ஸ் சொன்னாராம், இங்கே ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாராம். அவங்க சொன்னாங்களாம், யார் அந்த பரிசுத்தவான்? உங்கள் கூட இருக்கிறார் அந்த பரிசுத்தவானாரா? அவர் சொன்னாராம், நாங்கள்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரிசுத்தவானா யாருன்னா குறைஞ்சபட்சம் செத்து போய் 100 வருஷம் இருக்கணும். 100 வருஷம் ஆன பிறகு தான் பரிசுத்தவான்களே டிக்ளேர் பண்ணுவாங்க. அவங்க பரிசுத்தவானா 100 வருஷம் ஆகி யாருக்காவது காட்சி கொடுக்கணும், யாருக்காவது திடீர்னு அங்கே செத்து போனவர் வந்திருக்கணும், அப்படி இப்படின்னு எதாவது செஞ்சால் தான் அவங்க நம்புவாங்களாம். பாருங்க, அவங்கெல்லாம் அவங்க அந்த பரிசுத்தவான்கள். இவர் சொன்னாராம், உங்கள் கூடயே அந்த பரிசுத்தவான் இருக்கிறார், இங்கே உட்காந்துருக்கிறாருன்னாராம். யார் அந்த பரிசுத்தவான்? இவர் சொன்னாராம், நான் தான் அந்த பரிசுத்தவான். ஏன்னா 100 வருஷம் கழிச்சு பரிசுத்தவான் அறிவிக்கிறனால பரிசுத்தவான் கிடையாது. வேதம் சொல்லுது நீங்கள் யார்? பரிசுத்தவான்கள். எல்லாம் பாருங்கள், அந்த வேதம் 12ஆம் வசனம் சொல்லுது, ஒளி உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினார். ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பாருங்கள் பரிசுத்தவான்கள் தான். வேதம் சொல்லுது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்றார். அப்போ இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். அப்போ பரிசுத்தவான்கள் பாருங்கள், ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். இந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவராய் இயேசு பரலோகத்தில் பிதா குமாரனாய் பரிசுத்தாவிய தேவன் பரலோகத்தில் தேவதூர்கள் முன்பாக வாசம் பண்ணும்போது அந்த ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அங்கே இருக்குது. அதே ராஜ்யம் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்குள்ளேயும் அந்த ராஜ்யம் என்ன செய்து இருக்குது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினார். என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்னென்னா ரட்சிப்பு, ஆவிக்குரிய சரீரபரமான பொருளாதாரத்தில், குடும்பத்தில், பாதுகாப்பில், நீடியாயில் சகலவிதமான நன்மைகளையும் பாருங்கள் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதுதான் கர்த்தருடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தில் நம்ம தேவன் பங்கடையும்படி அழைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மை தகுதி உள்ளவராக்கி இருக்கிறார். ஏன்னா ஒரு நாளில் பிசாசுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம், இப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எதை சொல்லுது? யோவான்ஷம் 1:12 வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று. அப்போ தேவனுடைய யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ நம்ம எல்லாருமே யார் தான்? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய அந்த சுதந்திரத்தில் பங்கடையும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளை அவர் ரட்சித்திருக்கிறார், நம்மளை தகுதி உள்ளவராய் ஆக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 13ஆம் வசனம் சொல்லுது, இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தினவராக நம்ம இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறாரு. அவர் தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை என்ன பண்ணியிருக்காராம்? உட்படுத்தி இருக்கிறார். அப்போ இருளின் ராஜ்யம் என்னன்னா பிசாசுடைய ராஜ்யம். அதில் தான் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் அதுக்குள்ளே கிடக்கு. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம் அதுக்குள்ளே பாருங்கள், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், சகலவிதமான நன்மைகளையும் தேவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் பாருங்கள், இந்த பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, மனம் திரும்பாத மக்கள் இருக்காங்களே, அவர்களை போல இன்றைக்கி நம்ம இருந்துட முடியாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே சுயநலத்தில் தான் வாழ்கிறாங்க. எனக்கு, நான், என் பஞ்சாதி, பிள்ளை பாருங்கள் அப்படின்னே அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் யாருக்கு உண்மையாகவே வரும்னா ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், மற்றெல்லாம் ஏதாவது ஒரு ரீதியில் சுயநலமாக பாருங்கள் அப்படி தான் வாழ்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் கிடையாது,
அவர்கள் பாருங்கள் வந்து இருளின் ராஜ்யத்துக்குள்ளே கிடக்கிறாங்க. எப்போது அந்த மக்கள் வந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வர்றாங்களோ அப்போது தான் மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்க மீது அன்பு கூறணும்னு சொல்கிற அந்த எண்ணமே வரும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் பாருங்கள் ராஜ்யத்துக்குள்ளே நம்ம உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இருக்கிறனால எப்போதும் கத்திருக்கணும் என்ன பண்ணுறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மேலே அன்பை காட்டக்கூடிய அந்த கட்டாயத்தில் இருக்கிறோம். மற்றவங்களுக்கு அது மாதிரி கிடையாது. பாருங்கள், நம்ம கண்டிப்பாக ஆண்டோடைய பிள்ளைனா அன்பை காட்டியே ஆகணும். அதுதான் பாருங்கள் அங்கே பாருங்கள் யோவானில் சொல்கிறாரு, அதாவது 1 யோவானில் 12ஆம் வசனத்தில் நம்ம தான் பார்த்தோம். என்ன சொல்கிறாருன்னா 12ஆம் வசனத்தில் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார்ன்றார். அப்போ இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறோன்னா, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், அப்படி நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார் அப்படின்றார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டோடைய பிள்ளைன்றதை இந்த வெளி உலகம் எப்படி காண்கிறது அப்படின்னா பாருங்கள், நம்ம அந்த அன்பை காட்டும் போது தான். சரி, இப்படி அன்பை காட்டக்கூடிய அந்த இதில் வந்து அநேக மக்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அன்பு தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில ஆள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், செய்யும் தொழிலே தெய்வம், அம்மா தெய்வம், அப்பா தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம். இல்லை இன்னும் சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்பே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். கண்டிப்பாக வந்து அன்பு தெய்வம் இல்லை, அன்பை இந்த உலகத்தில் வெளிக்காட்டி அந்த தெய்வம் ஆண்டவராக இயேசு இருக்கிறாரே அவர் தான் தெய்வம். பாருங்கள், அன்புன்றது வந்து என்னென்னா ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய தன்மைகளில் அவருடைய குணாதிசயங்களை மிக சிறந்ததாக இருக்கிறது. அவர் நல்லவர், ஒரு வல்லவர், அவர் வந்து பாருங்கள் வந்து கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். இதெல்லாம் இருந்தால் கூட அவர் அன்பின் தெய்வமாக இருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு தன்மை குணாதிசயதுன்னா அன்புன்னு சொல்லலாம். ஆனால் அன்பு தான் கடவுள்னு சொல்வது தவறு. அதனால தான் இன்றைக்கி அநேக நேரங்களில் மக்கள் வந்து அன்பில் தோற்று போயிடுறாங்க. நிறையா மக்கள் அன்பில் வந்து தோற்றுடுறாங்க. ஏன் தோற்று போயிடுறாங்கன்னா, அன்பு பாருங்கள் சொல்கிறாங்க, லவ் பாருங்கள் என்னது ஃபெயில்ன்றாங்க. அன்பு ஒருபோதும் தோற்று போகாது. ஆனால் வேதம் சொல்லுது அன்பு நெவர், பாருங்கள் லவ் நெவர் ஃபெயில்ஸ்னு போட்டுருக்கு. அன்பு ஒருபோதும் தோற்று போகாது. அப்போ தோற்று போகாத அந்த அன்பு இருக்குன்னா அது வந்து தேவனுடைய அன்பு. அந்த அன்பு தெய்வம் கிடையாது. அந்த அன்பை இந்த உலகத்தை காட்டிய ஆண்டவராக இயேசு தான் யாருங்க, தெய்வம், ஆண்டவர். அப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும், அந்த அன்பை காட்டக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் மற்றவங்கள்ட்ட வந்து பாருங்கள் அந்த அன்பை எப்படிலாம் காட்டணுன்ற காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக மற்றவரிடத்திலே அன்பு கூறுவதன் மூலமாக தேவனிடத்திலே நாம் என்ன பண்ண முடியும், அன்பு கூற முடியும். மற்றவங்க மேலே காட்டக்கூடிய அந்த அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பு காட்டுறதுனால நாம் தேவனிடத்துலேயும் அந்த அன்பை காட்ட முடியும். ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்க காணக்கூடிய இந்த மனுஷன்டே அன்பு காட்ட முடியலைன்னா காணாத தேவன்கிட்ட ஒரு நாள் அவன் அன்பு காட்ட போகிறது இல்லவே இல்லை. அன்பை வந்து பாருங்கள் காணக்கூடிய மனுஷன்கிட்ட அந்த அன்பை காட்ட வேண்டும். இதற்கு ஆதாரமாக ஒரு பகுதியை நம்ம செல்வோம். லூக்காஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்துக்கு நம்ம போகலாம். லூக்காஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவன் பிரவித்திரமாக உன் தேவனாய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுள்ள பின்னிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். நல்ல கவனிங்க, இங்கே வந்து 25ஆம் வசனத்திலிருந்து இந்த சம்பவம் ஆரம்பிக்குது. ஆண்டவராக இயேசுவை அவன் வந்து சோதிக்கும்படியாக ஒரு நியாய சாஸ்திரி ஒருத்தன், நல்லா 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் படித்தாள். அவங்க வந்து எப்படின்னா நிறைய படித்தாள்னா இந்த 10 கட்டளையையும் 630 கட்டளை ஆக்கிட்டாங்க. ஓய்வுனால் கிட்டத்தட்ட 1260 கட்டளைலாம் அவங்க வந்து ஓய்வு நாளுக்குன்னு வச்சுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி ஓய்வு நாளுக்கு மட்டும் 1200க்கு மேற்பட்ட அந்த கட்டளையிலையும் இந்த 10 கட்டளையிலையும் 630க்கு மேலே 630 வரைக்கும் அதுக்கு மேலே கட்டளை வந்து வச்சுருக்காங்க. இதுபடி செய்யணும், செய்யக்கூடாது, இப்படி பண்ணிகிட்டு இருக்க ஆட்கள். அப்படி ஒரு ஆள் தான் இந்த நியாயசாஸ்திரி. அப்படி இந்த நியாயசாஸ்திரி வந்து தன்னை நீதிமானனும் ஆண்டவராகிய இயேசுவை வந்து குற்றப்படுத்துன்ற ஒரு நோக்கத்தோடு
அவன் சொல்கிறான், என்ன கேட்குறான் அப்படின்னா 25ஆம் வசனத்தில், அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். கேட்டால் வந்து பாருங்கள், இயேசு உடனே அவர் சொல்கிறார், இவன் ஒரு யூதனாக இருக்கிறதுனால அவர் சொல்கிறார், அதற்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது நீ வாசித்திருக்கிறாயா என்றார். சொல்கிறாரு, அதாவது உனக்கு நீ தான் நியாயப்பிரமாணத்தை நல்லா படித்தால் தானே, உனக்கு தான் ரொம்ப தெரியுமே, அப்புறம் என்ன இது ஒரு பெரிய கேள்வியான்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். நீ என்ன வாசித்திருக்க உனக்கு தெரியுமே அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்திலே அன்பு கூறுவதில்லை பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக அப்படின்னாரு. அப்படின்னு நான் சொல்கிறான். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரியாக சொல்லிட்டேன், நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. சொல்லிட்டு பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அப்படியே செய், நீ சொன்ன வார்த்தை உனக்கு நல்லா தெரியுது இல்லையா, சொல்கிற மாதிரியே நீ வாழு அப்படின்றாரு. சொல்கிற மாதிரியே நீ என்ன செய்யணும், வாழணும். சொல்கிறேன், நீ படித்ததை அப்படியே நீ என்ன பண்ணு, உன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணு அப்படின்றார். சொல்லு, செய்யின்றாரு. அப்போ உடனே அந்த சம்பவத்தில் இவன் உடனே என்ன கேட்குறான், எனக்கு பிறன் யாருன்னு வேறு கேட்குறான். நல்ல கவனிங்க, 10 கடலையும் படித்தவனுக்கு பிறன் யாருன்னு தெரியாதா? இவனை தான் அடுத்த 2வது அல்லது 3ஆம் நபர் தான் பிறர், யாராக இருந்தாலும் சரி. இவன் உடனே சொல்கிறான் பாருங்கள், பிறன் யாருன்னு தெரியல. இன்னொன்று உடனே ஆண்டவராகிய இயேசு ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஒரு கதை, அருமையான கதை, ஒரு உண்மையான ஒரு கதையை சொல்கிறார். பாருங்கள், அவன் வந்து எருசலேமில் இருந்து எரியோவுக்கு ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான். போய்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து என்ன பண்ணுறான், திருடர்கள் வந்து அவனை அடித்து போட்டுட்டு அவன் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவனை குற்றுயிராக போட்டு போயிட்டாங்க. போகும்போது அங்கே ஒரு லேவியனும் ஒரு ஆசாரியனும் அந்த வழியில் வந்துட்டு 2 பேரும் பக்கமாக விலகி போயிடுறாங்க. 3வது அங்கே ஒரு சமாரியன் வர்றான். வந்து அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்து அவனுக்கு தண்ணீரெல்லாம் கொடுத்து எண்ணெயை பூசி தன்னுடைய சுய வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு போய் சத்திரத்தில் போய் விட்டு போகும்போது 2 பணத்தை கொடுத்து இது விசாரிச்சுக்கோங்க, திரும்பியும் அதிகமாக செலவானா திரும்பியும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறத வந்து சொல்கிறார். சொன்ன உடனே இயேசு திரும்ப ஒரு கேள்வியை கேட்குறார், இதில் பிறன் யாருன்னு நீ நினைக்கிற அப்படின்னு. ஏன்னா முதலாவது வந்த அந்த லேவியனும் 2வது வந்த ஆசாரியனும் ஒரு யூதன். அப்போ யூதர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன விஷயம் தெரியும்? உன்னிடத்தில் அன்பு கூறல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் கூட அங்கே அடிபட்டு கிடக்கிற ஆள் யாரு? அவனும் ஒரு யூதன். ஏன்னா அவன் பாருங்கள், எருசலேமிலிருந்து வர்றான்னு வேதம் சொல்லுது. எருசலேமிலிருந்து வர்றானாவே கண்டிப்பாக அவன் யூதனை தவிர வேற இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒரு யூதன் வந்து அங்கேருந்து வர்றான். வரும்போது எல்லாமே இவனுடைய சகோதரர்கள் தான். ஆனால் அவனை பார்த்துட்டு இந்த 2 பேரும் விலகி போயிடுறாங்க. 3வது ஒரு சமாரியன். அந்த சமாரியன் வந்து இவனுக்கு என்ன பண்ணுறான், இவனுக்கு தண்ணியை கொடுத்து, யூதர்களுக்கும் சமாரியர்களோட மத்தியில் என்னென்னா, இந்த யூதர்கள் இருக்கான் பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரஸான ஆளுங்க. எப்படின்னா, இப்போ பாருங்கள், ஓய்வு நாள் அன்னைக்குன்னு வச்சுங்களேன். ஓய்வு நாள் அன்னைக்கு ஒருத்தன் வந்து திடீர்னு ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துடான்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நடக்கிற விஷயம், அவங்க யூத மத்தியில் நடக்கிற விஷயம். பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டான், அவனால் எந்திரிக்க முடியல அப்படின்னா அவன் போய் பார்ப்பானா, யூதனாக இருந்தால் அவனுக்கு தண்ணியை ஊற்றி, எப்பா இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் வரைக்கும் முடியட்டும், அது வரைக்கும் இந்த தண்ணியே குடிச்சு கொஞ்சம் அப்படியே அமைதியாக உட்காந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. இதே ஒரு புறஜாதிகாரனாக இருந்தான்னு வச்சுங்க, கள்ளத்தையும் போட்டு உள்ளே போட்டு மூடிட்டே வந்துடுவானா. அந்த மாதிரி தான் இந்த யூதர்களுடைய காரியம். அதில் இந்த சமாரியர்கள் மற்ற கானானியர்கள் போன்ற ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிரஜாதி மக்கள். அப்படி இருக்கும்போது ஒரு யூதனுக்கு தயவு காட்டியிருந்துருக்கணும். ஆனால் அங்கே என்ன பண்ணல, காட்டலை. அதுக்கு பதில் அங்கே யார் காட்டுறது, ஒரு சமாரியன் வந்து காட்டுறான். அப்போ உடனே ஆண்டவராகிய சொல்கிறாரு, இப்போ பிறன் யாருன்னு நீ நினைக்கிற அப்படின்னா அந்த சமாரியன் தான் பிறன். அந்த பிறன் தன்னை நேசிக்காத ஒரு மனுஷன் மேலே என்ன பண்ணுறான், அன்பு கூறுறான் இல்லையா. அது மாதிரி தான் என்னது, அவர் அந்த இடத்துல ஆண்டவராக இயேசுவை குறித்தும் சொல்கிறார். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த மனுஷன் வந்து ஒரு மனுஷன் மேலே இறக்கம் செய்யலை. ஆனால் தேவனாக இருக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் வந்து இந்த மனுஷன் மேலே பண்ணுறார், அன்பு கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த பிறன் இருக்கானே அந்த பிறன்கிட்ட போய் நீ என்ன பண்ணணும், அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அவர் சொல்லும்போது 2 நீங்கள் முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அவர் சொல்கிறதுல, அதாவது உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் உன் இடத்தில் நீ அன்பு கூறுவல பிற இடத்துலையும் அன்பு கூறுவாயாக.
உன்னிடத்தில் சிலருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? அவங்ககிட்ட அவங்களே அன்பு கூற மாட்டாங்க. அவங்ககிட்ட அவங்க கூறுறதில்ல. அவங்கள பற்றி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை, ஒரு மாதிரி அவங்கள குறித்து அவங்களுக்கே ஒரு கோபம், ஒரு மாதிரி ஒரு சில காம்ப்ளெக்ஸு, ஒரு மாதிரி அவங்கள குறித்து அவங்களுக்குள்ள சில வெறுப்பு, பிசாசு அப்படிலாம் வந்து போடுறது, அவங்க மேலேயே ஒரு குற்ற மனசாட்சி இப்படிலாம் போடும். இது வந்து பாருங்கள், அவங்களே நேசிக்க விடாதபடி செய்யக்கூடிய ஒரு சாத்தானுடைய தந்திரம். கொயக்கொண்டாலும் ஒரு பிரச்சனையாக சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட சொன்னாராம் பாருங்க, டியூக் அப்படின்னு ஒருத்தர் பெரிய பணக்காரர். கொயக்கொண்டால் சொன்னாராம், ஐயா அவர் போய் கேட்டாராம், இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன். உடனே இந்த பாஸு இந்த டியூப் சொன்னாராம், தசமபாங்கெல்லாம் கொடுக்குறீங்களா நீங்கள்? பாஸ்டர் தானே நீங்கள்? அதெல்லாம் நமக்கே இல்லை. யாருக்கு பிரசங்கம்லாம்? எல்லா விசுவாசிகளுக்கு தான் அந்த பிரசங்கம். ஏன்னா தசமபாகம் காணிக்கலாம் நீங்கள் தான் கொடுக்கணும், நாங்கள்லாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருந்தாராம். இவர் சொன்னாராம், பைபிளில் இருக்கக்கூடிய வசனம் பாஸ்டராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், எல்லா பேருக்கும் ஒன்று தான். உங்களுக்குன்னு தனி பைபிள் அங்கே எழுதியிருக்கு, பாஸ்டர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான், தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னாராம். அப்போ இவர் சொன்னாராம், ஐயா எங்கள் வீட்டில் 9 பிள்ளைங்க. கொயக்கொண்டாலுக்கு பாருங்கள், ஊழியக்காரங்க வீட்டில் நிறையா பிள்ளை இருக்கும். பாருங்கள் 9 பிள்ளை இருக்குது. நாங்கள் எங்களை 2 பேரும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் இருக்கோம். 3 நேரமும் 11 பேருக்கு சாப்பாடு போடணும். இது இந்த மக்கள் கொடுக்குறது வேற, பெரிய எண்ணத்தை கொடுக்குறாங்க, ஏதோ கொடுக்குறாங்க போகிறாங்க, ஒன்றும் பத்தவ மாட்டுது, ஒன்றும் கிடைக்க மாட்டுதுங்க. உடனே இவர் சொன்னாராம், அந்த டியூப் சொன்னாராம் பாருங்க, பெரிய பெரிய பணக்காரர், நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, ஆண்டவரோட தசமபாகம் கொடுங்க, அவர் கொடுக்கலன்னா எனக்கு ஒரு லெட்ரு போடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாராம். ஒரு உடனே சொன்னாராம் பாருங்க, நம்பி போனாராம். நம்பி போய் சரி ஏசுனார் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, யார் கொடுப்பா, டியூப் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போய் இவருக்கு சம்பளம் காணிக்க தசமபாகம் வரும், அதில் எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவர் ஒரு வேளை உங்களுக்கு கொடுக்கலைன்னா நீங்கள் எனக்கு ஒரு லெட்டர் எழுதணும். என்ன லெட்டர் எழுதணும்? ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னாராம். உடனே இவர் சொன்னாராம் பாருங்கள், போய் கொடுத்துட்டு சொன்னாராம், ஆண்டவரே நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். அவர் 6 மாதம் கழிச்சு அந்த டியூக்கு இவருக்கு லெட்ரு போட்டாராம். சொன்னாராம், கொயக்கொண்டால் நீங்கள் ஏன் எனக்கு லெட்ரு போடலை கேட்டாராம். இவர் சொன்னாராம், என்னைக்கு நான் தசமபாகத்தை உண்மையாக கர்த்தர் கொடுத்தேனோ அன்னையில் இருந்து நாங்கள் 11 பேர் நல்லா சாப்பிட்றோம். அந்த நாட்களில் குதிரை வண்டி தான் வச்சுருந்தாங்க. அவர் சொல்கிறாராம், குதிரை வண்டிக்கெல்லாம் குதிரையெல்லாம் தான் அந்த புல், அந்த கொல்லு இருக்கு இல்லையா, அதெல்லாம் தானாக கிடைக்குது. போனால் கடவுள் அவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். நான் உங்கள்கிட்ட லெட்ரு போட்டு கேட்குற அளவுக்கு இந்த ஏசுனார் ஒன்றும் தரம் குறைஞ்சி போலனாராம் அவர். எப்படி பாருங்க, அதாவது சில நேரங்களில் ஊழியக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இவரை நம்ப முடியலை. இவரை நம்பி ஒருவேளை கைவிட்டாருன்னா என்ன ஆகுறது, போனால் போயிட்டாருன்னா அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கடைசி வரைக்கும் கர்த்தர்கிட்ட கொடுத்துன்னு வச்சுங்க, நான் சொல்கிறேன் அப்படியே ஜம்ப் ஆகி மேலே வந்துடுவோம் நம்ம, அவ்வளோதான். மேலே கர்த்தர் அப்படி அபரிதமாக ஆசீர்வதிச்சு கொண்டு வரதுனால என் வாழ்க்கையில் பயங்கரமாக பார்த்துருக்கேன். அப்படியே சூப்பர் நேச்சுரலாக பணங்கள் வர்றதை நான் பார்த்துருக்குறேன். உன்னிடத்தில் அன்பு கூறல பின்னடத்திலையும் அன்பு கூறுவாயாக. என்ன செய்யணும்னா, முதல்ல நீங்கள் நல்லா இருக்குன்னு நம்பணும். அது விசுவாசியோ ஊழியக்காரங்களும் நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தான் விசுவாசியை நல்லா இருக்கணுன்ற எண்ணமே வரும். சில ஊழியக்காரங்களாம் ஒன்றும் வேணாம், ஆண்டவரே உடைய பாதம் ஒன்றே போதும், 40 வருஷமாக இதே கூத்தான், பாதம் ஒன்றே போதும், பாதம் ஒன்றே போதும், ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். உன்னிடத்தில் அன்பு கூறுவ பின்னிடத்தில் அன்பு குருவாயாகன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறணும்னா, முதல்ல நீங்கள் நல்லா இருக்க விசுவாசிங்க. என்ன பண்ணுங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா எல்லாத்தையும் வாங்கி போடுங்க. அப்படியே எல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களோட நிப்பாட்டிடக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும், மற்றவங்களையும் பார்க்கணும். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உன் தேவனாய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக. இந்த வசனத்தில் 3 காரியங்கள் மேலே அன்பு கூற சொல்கிறாரு. ஒன்று, ஆண்டவர் மேலே நம்ம அன்பு கூறணும். மொதல் பாயிண்ட் யாருக்கு? ஆண்டவர் தான், அவர் மேலே அன்பு கூறணும். 2வது யாருக்கு? நம்ம மேலே நாமே அன்பு கூறணும். 3வது மற்றவங்க மேலே அன்பு கூறணும். 3 சொல்கிறார். இதில் சிலருக்கு என்ன பிரச்சனைனா, இயேசுனார் மேலே அன்பு கூறல, இவங்க மேலே அன்பு கூறுறது கிடையாது. எப்பயுமே மற்றவங்க மேலே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். முதல்ல என்ன பண்ணணும், அவர் மேலே அன்பு கூர்ந்தாவே எல்லாமே வந்துடும். முதல்ல அவர் மேலே அன்பு கூற இருக்கணும். 2வது நம்ம கூட சேர்ந்து சொல்லுவான், நான் முதலாவது தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன், 2வது என்னிடத்திலே நானே அன்பு கூறுகிறேன், 3வது மற்றவர்கள் மேலே அன்பு கூறுகிறேன்.
மறந்துடாமல் இந்த பாயிண்டை வச்சுருங்க. அதைத்தான் அந்த வசனமே சொல்லுது. 27ஆம் வசனம் அதான் சொல்லுது. அப்போ நம்ம இடத்துல பாருங்கள், அவரிடத்த அன்பு கூறும் போதே என்ன ஆயிருன்னா, நம்மகிட்ட அன்பு கூறுவான். நம்ம நல்லா இருக்கும் போதே என்ன செய்வோம், மற்றவங்கள நல்லா இருக்குன்ற இடம் வந்துடும். மற்றவங்க கெட்டு போகணும் அப்படியே போகணும் அப்படின்னு யோசிக்க மாட்டான். நல்லா இருக்கணுன்ற மாதிரி பாருங்கள் என்ன பண்ணிடுவான், அவங்களுக்கு வந்து நன்மையை செய்ய ஆரம்பிப்பான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளையிலே நாம் மற்றவங்க மேலே அந்த அன்பை காட்டணும். அப்போ அந்த அன்பை காட்டுறதை வந்து பாருங்கள், அதை பற்றி சொல்கிறாரு, உன்னிடத்தில் அன்பு கூறல பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. அப்போ அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேற சொல்லுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்குள்ள அன்பு இல்லைன்னா அவனுக்குள்ள அன்பே இல்லை. பாருங்கள், தேவன் இல்லை. சில இடங்களில் பாருங்கள், இந்த போர்டை எழுதி போட்டிருப்பான் பாருங்க. என்ன போட்டிருப்பான்னா, கடவுள் இல்லாத கடவுள் இருக்கிறன்னு சொல்ல ஒரு முட்டாள்கள் அப்படி இப்படின்னு போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்க நீங்கள்? அதுக்குன்னு அது ஏன் பெயிண்ட் வாங்கி கொடுக்குறான்னு தெரில. அன்றைக்கி ஒரு பாருங்கள், நான் ஒருத்தர் கூட போயிட்டு இருந்தேன். சொன்னார், ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில், அந்த கட்சிக்காரர் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் பெயிண்ட் வாங்கி கொடுக்க கொஞ்சம் காசு கொடுங்க சார் அப்படின்னாரு. எங்கள் பெயிண்டே வாங்கி கொடுக்காம எப்படிங்க கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டேன். இப்படி தாங்க கட்சி நடக்குது. இந்த ஆளுங்களுக்கு இந்த கடவுளே இல்லைன்னு எழுதுறதுக்கு எவன் பெயிண்ட் வாங்கி கொடுக்குறான்னு தெரில. கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் எழுதுறான் பாருங்க. அதுக்கு பாருங்கள், எவன்டா கேட்டு கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிற என்று சொல்லுற ஒரு முட்டாள்கள் அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் பாருங்கள், கடவுள் இவனையும் நேசிக்கிறார். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆட்களையும் நேசிக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளையிலே நாம் என்ன பண்ணணும், இங்கே சொல்கிறாரு, உன்னிடத்தில் அன்பு கூறல பாருங்கள், நம்ம அன்பு கூறணும். அது மாதிரிலாம் அன்பில் பாருங்கள், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ இப்படிப்பட்ட ஆள்களுக்குள்ளே வந்து என்னென்னா, அன்பு இல்லை, அதனால தான் கடவுளை பற்றி உங்களுக்கு தெரிய மாட்டுது. ஆனால் நான் சொல்கிறேன், அன்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆண்டவரை பற்றி அறிந்திருப்பாங்க. பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வந்து சொல்லும்போது அங்கே 8ஆம் வசனம் பார்ப்போம். எடுங்க, 8ஆம் வசனம் பாருங்கள். 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறது என்ன சொல்கிறார் பாருங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பில்லைன்னா அவன் வந்து கண்டிப்பாக வந்து ஆண்டவரை பற்றி அறிய முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறாரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு மனுஷன் தேவன் மீது அன்பு கூறுறான், தேவனை குறித்த ஒரு அறிவு இருக்குன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக அன்பு கூறக்கூடிய மனுஷனாகவே அவன் இருக்கிறான். பாருங்கள், இதை பற்றி அங்கே இன்னும் சில வசனங்களை பார்க்கும்போது, இந்த 8ஆம் வசனத்திலிருந்து அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் பாருங்களேன். 9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவர் உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். என்ன சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினாலே தேவன் நம்ம மேல் என்னது அன்பு, அந்த தேவன் வைத்த அன்பு என்னதான் வெளிப்பட்டிருக்கிறதுன்றார். அவருடைய குமாரனாய் இயேசு அந்த உலகத்தில் பிதாவாகி தேவன் அனுப்பினாலே அவருடைய அன்பு வெளிப்பட்டிருக்கு. 1. 2வது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கிருபாதார பலியாக ஆண்டவராய் இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், அதனால் அவருடைய அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. 3வது பாருங்க, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க. எப்படி அன்பு கூர்ந்தாரு? அவருடைய குமாரன் அனுப்பினதுனால அன்பு கூர்ந்தாரு, சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால அன்பு கூர்ந்தாரு. தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் என்னவா செய்யணுமா? கடனாளி, அன்பு கூற கடனாளிகளாக இருக்கணுமா? பாருங்கள், நமக்கு ஒரு கடன் இருக்குது. ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே மற்றவர்கள் மேலே அன்பு கூறக்கூடிய ஒரு கடனாளிகளாக நம்ம என்ன செய்யணுமா? இருக்க வேண்டும். அப்போ இப்போ அந்த 9லிருந்து 11 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே பிதாவாகி தேவனும் குமாரனாக இயேசுவும் அவங்க செய்த அந்த அன்பின் காரியங்களை வந்து பார்க்குறோம். ஆனால் நீங்கள் 8ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த அன்பை பற்றி ரொம்ப தெளிவாகவே விளங்கிடும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ 12ஆம் வசனம் பாருங்கள். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள்ளே பூரணப்படும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் ஒருத்தர் என்ன பண்ணணுமா? அன்பு கூறணுமா? அப்படி அந்த அன்பு தான் நமக்குள்ளே தேவன் நிலைத்திருக்கிறார் என்பதை என்ன செய்து வெளிக்காட்டுகிறது. நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பாருங்க, இன்றைக்கி உலகத்தில் மற்ற மக்கள்லாம் இருக்கிறாங்க, ரசிக்கப்படாத மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஒரு சுயநலவாதியாக இருக்கிறத பார்க்குறோம்.
நான் என் மனைவி என் பிள்ளை கொஞ்சம் அப்படியே போடுறான். எதுனாலும் அவங்களுக்கு அதை தாண்டி சிந்திக்கவே முடியல. அதை விட அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியல. நான் நல்லா இருக்கணும், என் மனைவி என் பிள்ளைங்க அப்படியே அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்களுடைய லெவல் கிடையவே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளை எப்படின்னா, நம்மகிட்ட எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்ம குடும்பத்தில் எப்படி பாருங்கள் மனைவி பிள்ளைங்களை அன்பு கூறுறோமோ, அதே போல் மற்றவங்க மேலேயும் மற்ற குடும்பத்தின் மேலேயும் அந்த அன்பை என்ன செய்கிற காட்டக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஏன்னா அந்த வசனம் வந்து அதை தான் ரொம்ப வலியுறுத்துது பாருங்கள். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன பண்ணணுமா, அன்பு கூறக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணுமா இருக்க வேண்டும் என்று சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த அன்பு பாருங்கள், அன்பை மக்கள்கிட்ட காட்டும் போது தான் நமக்குள்ளே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டோடைய பிள்ளைன்றதை என்ன பண்ணலாம், மற்ற மக்கள் அறிந்து கொள்வார்கள். பாருங்கள், நம்ம வந்து ஏதோ வேறு சில காரியங்களை செய்கிறனால வந்து கர்த்தருடைய அன்பை வந்து காட்ட முடியாது. நான் சொல்கிறேன், மற்றவங்கள்ட்ட என்ன சொல்ல போனால் நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசுவை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோமா, மற்றவங்கள்ட்ட ஆண்டவராக இயேசுவை கண்டிப்பாக கொஞ்சம் அறிவிக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். ஆண்டவர் என்ன பாருங்கள், எதுவுமே படிக்கலைன்னா கூட ஆண்டவராக இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அவர் ஆண்டவராக ஏற்றுக்குங்க. இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா பெருசு இல்லை, சுவிசேஷம்னா இதுதான் சுவிசேஷம். இயேசு இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், மரிச்சார், உயிரோடு எழுந்து இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிறார், உன் மேலே அன்பாக இருக்கிறாரு. இவ்வளோ தான் சுவிசேஷம். இதை பாருங்கள், சொல்ல முடியாமல் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், இந்த காரியங்களை செய்யணும். இன்றைக்கி ஒரு ஆளுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம், ஏதோ சில காரியங்களை கொடுக்கலாம், நம்மளால் முடிஞ்சுன்னா செய்யலாம். ஆனால் என்னாலும் அதை வந்து ஒரு ஆளால் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளால் என்னாலும் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. சுவிசேஷத்தை மற்றவர்கள் மத்தியில் என்ன பண்ணலாங்க, அறிவிக்கலாம். நம்ம மூலமாக இன்னும் அநேகர் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்கு நாம் வந்து ஒவ்வொருவரும் ஒரு கருவிகளாக கர்த்தருடைய கரத்திலே நாம் பயன்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள், தேவனை குறித்து நாம் கொண்டிருக்கிற நிச்சயம் அறிவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்குள்ளே என்ன தான் அது வெளிப்படுகிறது என்று பார்க்கலாம். சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வசனத்தில் பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை அப்படின்னு ஒன்று, எப்படிங்க நீங்கள் இந்த காணாத தெய்வத்து மேலே அன்பு கூறுறீங்க? சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சிலை எங்கே இருக்குதோ சிலை இருக்கும் பாருங்கள், சிலுவையில் அடிக்கப்படாமல் சிலை இருக்கும், இல்லை ஏதாவது சிலை இருக்கும். இந்த சிலையை பார்த்த உடனே பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னா பாருங்கள், அப்படியே பயபக்தியெல்லாம் காமிப்பாங்க. சிலையை விட்டு கடந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் நோக்கம்தான், காலையில் சர்ச்சுக்கு போக வேண்டியது, சாயங்காலம் ஜாரையும் குடிக்க வேண்டியது. ஏன்னா அங்கே வந்து பாருங்கள், அதோட அவ்வளோதான், இங்கே ஆண்டவர் இதோட நின்றுட்டார், அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு வரமாட்டார், அதுக்கு பிறகு நம்மளை கண்டுக்கவே மாட்டார்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் பாருங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளையில நான் சொல்கிறேன், நல்லா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறணும், ஆண்டவர் வந்து பாருங்கள் எல்லா இடத்துலையும் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் சர்வ வியாபி, எல்லா இடங்களையும் வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். அப்போ நாம் வந்து பாருங்கள் வந்து சொல்லப்படுது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை அப்படின்னு ஒன்று. அப்போ ஆண்டவர் எங்கே இருக்கார்? ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அப்போ இப்படி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் எப்படி அன்பு கூறுறீங்க? நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி மக்கள்லாம் பாருங்கள் தான் கேட்பாங்க. இப்படி நீங்கள் பார்க்கவே இல்லையே, உங்கள்கிட்ட தான் சிலை இல்லையே, உங்கள்கிட்ட தான் அந்த சிலுவை கூட கிடையாதுங்க. அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், சிலுவை கூட வச்சுக்கலையா சார்? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சிலுவைக்குள்ளே தான் இருப்பார் நம்பலை, சிலைக்குள்ளே தான் இருப்பார் நம்பலை. எதுக்குள்ளே இருக்கார்? அவர் எல்லா இடங்களையும் வாசம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எங்களுக்குள்ளே என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுகிறார். வேறு சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியாது இருக்கிறீங்களா என்றார். அப்போ நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. நமக்குள்ளே வாசம் பண்ணாருன்ன போது யார் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாய், அன்பு நிறைந்த வாழ்க்கையாய் கண்டிப்பாக இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்றவங்களுக்கு அங்கே அது மட்டும்தான் இருப்பார், அப்புறம் எங்கேயுமே இருக்க மாட்டார்ன்ற மாதிரி நம்புகிறாங்க. ஆனால் நான் சொல்ல தேவனுடைய பிள்ளையிலே, அவர் எல்லா இடத்துலையும் வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். அப்போ அவரை எப்படி தான் காண முடியும்? அவரை எப்படி காண்றது? ஆண்டவர் நீங்கள் எப்படி காணாமல் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு அநேகருடைய பெரிய கேள்வி. இதுக்கு ஆண்டவராக இயேசு என்ன பதில் சொல்கிறார், அதை குறித்து நம்ம பகுதிக்கு சில வசனங்களுக்கு நம்ம போவோம். எடுங்க. யாரும் பார்க்காத அந்த தேவனை நாம் வந்து அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், அவரை அறிந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் தேவனை குறித்து நாம் கொண்டிருக்கிற நிச்சயம், அந்த அறிவு, அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா,
ஆண்டவராய் இயேசுவை நம்ம ஆண்டவரோடு ஏற்றுக்கொண்டனால தான். அப்படி இருக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமே அநேக நேரம் பாருங்கள், சிலர் போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? எடுங்க யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவரை வந்து காமிக்கும்படி சொல்கிறாங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்துக்கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறிவோமே, வழியையும் நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். நல்ல கவனிங்க. ஆண்டவராக சொல்கிறாரு, நான் வந்து போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். போய் நான் ஆயத்தம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உங்களை கூப்பிட்டு போவேன்றார். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் போகிற இடம் என்னன்றது உங்களுக்கு தெரியும், அதுக்கான வழியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்றார். உடனே தோமா சொல்கிறான், அந்த இடமும் தெரியாது, அந்த வழியும் தெரியாது, நீங்கள் பாட்டு சொல்லிட்டு இருக்கீங்களே ஆண்டவரேன்றான். பாருங்கள், அடுத்த பாருங்கள், 6ஆம் வசனத்துக்கு வாங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் சொல்கிறாரு. அந்த வழி யார்? நான் தான் அந்த வழி. எங்கே போகிறேன்? நான் வந்து என் பிதாவிடத்தில் அந்த வாசஸ்தலத்தை உண்டாக்க போகிறேன். அங்கே அந்த இடம் அதுதான். அது மட்டும் இல்லாமல் எப்படி நீ அந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னா ஏன் மூலமாக தான் நீ வர முடியும். அதான் சொல்கிறாரு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் சொல்கிறாரு. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்போ இன்றைக்கி பிதாவிடத்தில் வரணும். பாருங்கள், இன்றைக்கி தேவராஜ்யத்துக்குள்ளே வரணும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், வர முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே 7ஆம் வசனம், என்னை அறிந்தீர்களேயானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். என் பிதா பாருங்கள், என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் பிதாவும் உங்களுக்கு தெரியும். என்னை அறிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவரையும் என்னது உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்றார், அறிந்து கொள்வீர்கள்ன்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். அதாவது இந்த நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல, பாதம் ஒன்றே போதும், அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறான் பிலிப்பு. என்ன சொல்கிறான்னா பாருங்கள், என்ன சொல்கிறான் பாருங்கள். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். பிதாவை மட்டும் காமிச்சிருங்க, அது எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே பாருங்கள், அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்ன சொல்கிறாரு? அதாவது இவ்வளவு காலம் என் கூட தானே இருக்கிற, நீ என்னை அறிஞ்சிருந்தீங்கன்னா என் பிதாவை நீ என்ன செஞ்சிருப்ப? அறிந்திருப்ப. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவராக இயேசுவை யாரெல்லாம் அறிந்திருக்கிறோமோ எல்லாருமே நம்ம என்ன பண்ண முடியும்? பிதாவையும் என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிந்து இருக்கிறோம். அடுத்து சொல்கிறார் பாருங்க, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்திலே வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் சொல்கிறாரு. அதாவது நான் வந்து சுயமாக பேசலை. என்னென்னா, உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்துல பாருங்கள், வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் எதாவது அந்த பேசுகிற பிரசங்கெல்லாம் நான் பேசுகிறதில்ல, பிதாவே எனக்குள்ள இருந்து என்ன செய்கிறாரு? பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் சொல்கிறாரு. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் என்ன செய்கிறாரு? இருக்கிறத நம்புங்க அப்படி சொல்கிறாரு. அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியல் நிமித்தமாக என்ன செய்யுங்க? நம்புங்க. சரி, அதை கூட உனக்கு விசுவாசிக்க முடியல உன்னால், என் பிதா என்கிட்ட இருக்கிறாரு, நான் அவரில் இருக்கேன்னு உனக்கு நம்ப முடியலன்னா நான் செய்கிற கிரியை பாரு. எத்தனை பேர் என் மூலமாக சோமாக்கப்படுறாங்க, பிசாசு எவ்வளோ பிசாசு ஓடுது, எவ்வளோ நன்மைகள் என் மூலமாக நடக்குது, இதை பார்த்தாவே உனக்கு தெரியலையா? பிதா என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி தெரியலையா என்று சொல்லி அங்கே சொல்கிறாரு. அடுத்த வருஷத்தில் மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளையும் செய்வான். நல்ல கவனி. அப்போ என்னென்னா, ஒரு ஆளுக்குள்ளே ஆண்டவர் இருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் மூலமாக இந்த தேவ அன்பு என்ன செய்யுங்க? வெளிப்பட்டே ஆகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மூலமாக பல எத்தனையோ பாருங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சோமாக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுது, அவர் செய்த அற்புதங்களை எழுதக்கூடுமானால் இந்த உலகமே கொள்ளாதுன்றார். அவ்வளவு அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறாராம் ஆண்டவராக இயேசு.
அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசுவை நம்ம கண்டால் பாருங்க பார்த்துருக்கோம்னாவே கண்டிப்பாக பிதாவையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இதை குறித்து இன்னும் ஒரு சில வசனங்கள் கூட நம்ம போகலாம். கேட்டுங்க, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. 24ஆம் வசனத்துலேருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவனோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நல்லா கவனிங்க, தோமா வந்து சீசர்லாம் இருக்கிறாங்க. அன்றைக்கி பார்த்து தோமா எங்கேயும் வெளியே போயிட்டான். இயேசு உயிர் திறந்தோன்னே உள்ளே வந்துட்டார் வீட்டுக்குள்ளே. எல்லோரும் பார்த்தேன்னு சொல்லி தோமா வந்தோன்னே சொல்கிறாங்க. தோமா சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, சும்மா நீங்கள் பாட்டு கதை சொல்லிட்டாலே அவர் எப்படி வந்தார்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேள்வியில் இருக்கான். உடனே சொல்கிறான், கையை அவருடைய காயங்களை வந்து நான் தொட்டு பார்க்கணும், அவருடைய விழாவில் என் கையை போட்டு பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன்றான். இயேசு இவனுக்காகவே திரும்ப வந்து என்ன பண்ணுறாரு, 8 நாளைக்கு பிறகு திரும்ப வர்றாரு. வந்து அவனை பார்த்து சொல்கிறாரு, தோமாவே, என் காயத்தை பாரு, இந்த விழாவில் உன்னுடைய விரலை என்ன செய்ய வச்சு பாரு அப்படின்றார். உடனே அவன் சொல்கிறான், ஐயோ ஆண்டவரே, தப்புன்ட்டனே, என் தேவனே அப்படின்றான். உடனே ஏன் சொல்கிறாரு, தோமாவே, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றாரு. அப்போ பிதாவை வந்து இன்றைக்கி எப்படி நாம் காண முடியும்னா, இயேசுவின் மூலமாக தான் பிதாவாகிய தேவனை நாம் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கவனிங்க, அவரை காணாமல் விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம், பாக்கியவான்களாக இருக்கிறோம். அநேகருக்குள்ளே என்னென்னா பாருங்கள், இயேசுவை காமின்னு இல்லாத பிரச்சனை பண்ணுற பாருங்கள். நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிற மக்கள் பாக்கியவான்கள். இந்த அன்பை வெளியில் காட்டுறது வந்து பாருங்கள், எத்தனையோ சில காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்து கொண்டு வர்றாரு. ஆனால் அவையில தான் விடுதலையாக்கி மனுஷனுக்கு எத்தனையோ சில தவறுகள் செஞ்சால் கூட மன்னிச்சு அவனை நேசித்து அவனுக்காக ஜெபம் பண்ணுற காரியங்கள் இருக்கு இல்லையா, அவனுக்கு சில நன்மைகளை செய்ய நினைக்கிற முடியாது. அதுதான் கடவுளுடைய அன்பு. அந்த அன்பு நமக்கு பாருங்கள், நமக்கே தொந்தரவுலாம் கொடுப்பான், சில ஆளாக நம்ம பண்ணிகிட்டு இருப்பான். அந்த மனுஷனுக்கும் ஜெபம் பண்ணுறோம் பாருங்கள், அந்த மனுஷனை நேசிக்கிறோம் இல்லையா, அதுதான் அன்புங்க. கடவுளுடைய அன்புன்றது அதுதான். அப்போ அந்த அன்பு பாருங்கள் வந்து அந்த அன்பை இந்த நாட்களில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், காண்பிக்கணும். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, என்னை கண்டு நீ விசுவாசித்தாய், காணாதிருந்து என்னை நீ விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்வதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ வந்து பாருங்கள், அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வந்து அன்பை காட்ட வேண்டும். ரெண்டாவது பாருங்கள், அதில் சொல்கிறாரு, தேவ அன்பு வந்து நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது. எப்படி நிலைக்கிறது பாருங்கள், 1 யோவானில் வந்து அங்கே பார்க்கும்போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள்ளே பூரணப்படும். தேவன் நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரா, அவர் நிலைத்திருக்கிறார். எப்படி நிலைத்திருக்கிறாரு அப்படின்னா, அவர் பாருங்கள், அவருடைய அன்பு வந்து ஆழமானது. சில பிரச்சனைகள் வருது, சில காரியங்கள் வருதுன்னா அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக ஞானமாக நான் சொல்கிறேன், அந்த இடத்துல கரெக்டாக நம்ம நடந்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே கடவுளுடைய அன்பை வெளிக்காட்டுகிறது. ஒரு ஆள் வந்து ஊழியத்துக்கு வர்றாங்க பாருங்கள், சில நேரங்களில் ஊழியத்துக்கு நாங்கள் வெளியில் போகிறோம். வெளியில் போகும்போது பாருங்கள், சில ஆள்லாம் சொல்லுவான் பாருங்கள், வந்து பயங்கரமாக பேசுவான், அப்படி இப்படிலாம் பேசுவான் பாருங்கள். நம்ம கோவப்பட்ட கூட சண்டைக்கு வர முடியாது. அங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு நீ பண்ணையா நானும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ண முடியாது பாருங்கள். உண்மையிலங்க இப்படிலாம் நடக்கும். ஏன்னா சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லும் போது அவங்க தெய்வத்தை போய் நீங்கள் திட்டவே கூடாது. அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான் விடுங்க, அவன் தெய்வப்பா, அவன் வந்து அவனுக்கு ஆண்டவரை பற்றி உண்மையான வெளிச்சம் இல்லை, அவன் தெய்வம் அப்படி இப்படி ஆய்வுன்னு திட்டுறதுனால என்ன நடக்க போகுது, ஒன்றுமே நடக்காதுங்க. நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவரை பற்றி எவ்வளவு அற்புதமாக உயர்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினாவே மக்கள் ஈஸியாக ஆண்டவரை ஏற்றுக்குவாங்க பாருங்கள். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், ஆண்டவராக இயேசு வந்து அப்படி அறிவிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கல்வாரியின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் இந்த தேவ அன்பை வெளிக்காட்ட வேண்டும். சொல்கிறாரு, இயேசு சிலுவைக்கு போகிறாரு. சிலுவைக்கு போன உடனே நிறையா குற்றங்கள் அங்கே நடக்குது. மல்குஸ்ன்ற ஒருத்தனை வந்து பேதுரு வந்து வெட்டுறான், கத்தி எடுத்து ஒரே வெட்டு.
ஒரு பிரசங்கர் சொல்றாரு, அவன் கழுத்துக்கு தான் குறி வச்சா, அது காதுக்கு போயிடுச்சுங்க. வெட்டினதில் காது துண்டா ஓடிடுச்சு. இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் அடிக்க போகிறாங்க. ஆனால் இயேசு உடனே அவன் மேலே அன்பு கூர்ந்து அந்த காதை எடுத்து அவன் மேலே திரும்ப ஒட்டி வைக்கிறார். ஏன்னா அவ்வளவு ஆண்டவராய் இயேசுக்கு தீமை செய்யக்கூடிய மக்களை கூட ஆண்டவராய் இயேசு அற்புதமாக நேசிக்கிறார். ஏன்னா அது ஒரு அருமையான கடவுளுடைய ஆண்டவராய் இயேசு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அருமையான காரியம் என்னென்னா, அவருடைய ரொம்ப அன்பு ஆழமானது. அவருக்கு எவ்வளவோ தொந்தரவு. 2 திருடர் மத்தியில் அவரை போய் தொங்க வச்சுட்டாங்க. இயேசு சொல்கிறாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது இவர்களுக்கு அறியாமல் செய்கிறாங்க ஆண்டவரே, இவர்களை மன்னியுன்றாரு. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஜெபம் பாருங்கள். அந்த அன்பை, கடவுளுடைய அந்த அன்பை அவ்வளோ வெளிக்காட்டுறாரு. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் கூட அந்த அன்பை நம்ம வந்து வெளியில் காட்டணும். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார்ன்றதை நீங்கள் எப்படி காட்ட முடியும்? மற்றவங்களை நேசிக்கும் போது, அவங்க மேலே அன்பு கூறும் போது, அந்த அந்த அன்பை காட்டும் போது தான் அது வந்து வெளிப்படும். அப்போ பாருங்கள், அந்த தேவ அன்பிலே நம்ம ஒவ்வொருவரும் நடக்கூடிய மக்களாக இருக்கணும். 3வது, தேவ அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டிருக்கிறது என்பதை எப்படி பார்க்க முடியும்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 2 வசனங்கள் பார்த்து முடிச்சிருவான். 29ஆம் வசனம் எடுங்க. 29:8-29 பாருங்க, வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பார்ப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அதாவது அந்த வசனத்தில் பவுல் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பார்ப்பதற்கு முன் குறித்திருக்கிறார்ன்றார். யாரை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தும் இருக்கிறார். பாருங்க, இன்றைக்கி நம்மளாம் திடீர்னு வந்து இந்த இடத்துல உட்காரல. ஆண்டவராக இயேசு நம்ம மேலே வைத்த அன்பு தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல சிறந்த குணாதிசயத்தினால கிடையாது. நம்மளை பார்க்கும்போது நிறையா சில காரியங்கள் தப்பாக கூட இருக்கலாம். ஆனாலும் கடவுள் இவ்வளவு பெரம்பலூரில் எத்தனையோ 1000 மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் கடவுள் இன்றைக்கி உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக இருக்கிறோன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம மேலே வைத்த அன்பு தான் இதுக்கு ஒரே காரணம். அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை பாருங்கள், வந்து நம்ம வந்து ஒவ்வொருவரும் அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பார்ப்பதுக்கு நம்ம முன்னிறுத்திருக்கிறார். என்ன சொல்லலாம், அவருடைய குமாரனாய சாயல் எப்படிப்பட்ட சாயல்? அன்பின் சாயல். அந்த அன்பின் சாயலை இன்றைக்கி வெளியில் காட்டணும். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை குடும்பத்திலையும், கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில், நான் சொல்கிறேன் மற்ற வேலை செய்கிற இடங்களில், அல்லது எங்கேயோ வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, எல்லா இடங்களையும் இந்த தேவ அன்பை நம்ம கண்டிப்பாக காட்டணும். சில நேரங்களில் கோபம் வருது குடும்பங்களில் பாருங்கள். நம்ம வந்து சில நேரங்களில் சில காரியங்களை பார்க்கும்போது கோவப்படுறோம். ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கோபத்தை விட அந்த இடத்துல கொஞ்சம் ஞானமாக அன்பாக, ஏன் அவங்க இவ்வளவு சில நேரங்களில் பாருங்கள், யாராவது நம்மளை கோவப்பட்டால் கூட அதை அன்பாக நம்ம அழகாக கையாளலாம். எப்படி கையாளலாம் தெரியுமா? அவங்க ரேங்கிலேருந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஒருத்தர் கோவப்படுறாரு, உங்கள் மேலே தேவையில்லாமல் ஏதோ ஒரு கோவம் அவர் உங்கள் மேலே கோவப்படுறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு, ஏன் இதை பண்ணுறாரு, ஏன் அதை பண்ணுறாருன்றத நீங்கள் வச்சுட்டு அவருடைய ஸ்தானத்துக்கு நீங்கள் போயிருங்கப்பா. அவர் ஏன் இந்த நேரத்தில் இப்படி இவ்வளோ கோவப்பட்டுருந்தாரு, ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையாகவே அவர் அடுத்து கோவமே பட மாட்டார். நம்ம என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு கோவப்பட்டுட்டு என்ன பண்ணி என்னத்தையாவது பேசிடுறோம். அப்படி பேசும்போது அங்கே ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யாது, மைமைப்படாதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் கோவப்பட கூடாதான். பாருங்கள், வேறு சொல்லுது, நீங்கள் என்னது கோவப்படுவதற்கு தாமதமாக இருக்குன்றாரு. டக்குன்னு கோவப்படுறாங்க, சடனாக வந்து ஒரு மாதிரி கோவப்படுற வேலைக்கு போகாதீங்க. அந்த அன்புன்றது வந்து நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த அன்பு எப்படி வெளிப்படுன்னா, வேற பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, உங்களுக்கு 2 கண் இருக்குது, ஆனால் 2000 கண் உங்களை பார்க்குது. நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, ஆனால் உங்களை படிக்கிறதுக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. பைபிளை அவிசுவாசிகள் படிக்கிறதே கிடையாது, நம்மளை தான் ஒரு நாள் பார்க்குறாங்க. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பை மற்ற மக்கள் மத்தியில் காட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். குறிப்பாக சொல்கிறேன், உன்னிடத்தில் அன்பு கூறல பிறனிடத்துலையும் அன்பு குருவாயாக. அப்படின்னு என்னது, முதல்ல உங்கள்கிட்ட அன்பு கூறுங்க, உங்கள் கணவர்கிட்ட அன்பு கூறுங்க, உங்கள் மனைவிட்ட அன்பு கூறுங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்ட அன்பு கூறுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அன்பை அநேக மக்களுக்கும் அன்பு கூறுங்க. மற்றவங்க செய்கிற தப்பவே அநேகர் வந்து பார்க்குறது பூத கண்ணாடி போட்டு பார்ப்பாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்க இல்லைங்க, என்ன நல்லது செஞ்சாங்கன்னு நீங்கள் பாருங்களேன். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அநேக குறைகள் வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் ஒரு காயின் எடுங்க, ஒரு ரூபா காயின் எடுத்து உங்கள் கண்ணுக்கு முன்னால் அப்படி வச்சிங்கன்னா இந்த கண்ணு முழுவதும் அந்த 1 ரூபா காயின் தான் தெரியும். ஆனால் அதே காயின் எடுத்து இவ்வளோ தூரத்தில் வச்சிங்கன்னா மற்றையெல்லாம் தெரியும், அந்த 1 ரூபா காயின் சின்ன ஆயிடும். அதே போல் தான் குறைகளையும் குற்றங்களையும் பிரச்சனைகளையும் தூரத்தில் வச்சிடணும். நான் சொல்கிறேன், மக்கள் செய்யக்கூடிய நன்மைகளை பக்கத்தில் கொஞ்சம் வச்சு பார்க்கணும்.
பரவாயில்ல, இந்த மனுஷன் கூட இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கானே. ஒரு முறை கிணத்துக்கிட்ட ஒரு பிரச்சனையாட்ட ஒரு ஆள் வந்து கேட்டாராம், ஒரு திருடனை வந்து அமெரிக்காவில் ஷூட் பண்ணிட்டாங்களாம், கொலை குற்றவாளி அந்த மாதிரி வந்து ஷூட் பண்ணிட்டாங்க போலீஸு. கீழே அப்படியே படுத்து கிடக்குது, அந்த சரீரம் கிடக்குது. ஹாகின் வந்து எப்படின்னா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் குற்றம் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அப்படி வந்து கேட்டாங்களா, அவரை கூப்பிட்டு போய் கேட்டாங்களாம், ஹாகின் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மோசமான திருட்டு போய் அவனை சுட்டுட்டாங்க பார்த்தீங்களா, என்கவுண்டர் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னா. அவர் அந்த நாள் சாகும்போதே வாயை அப்படி திறந்து அப்படி சிரிச்சுட்டே செத்துட்டானா. அவர் உடனே சொன்னாராம், அவன் பல்லு எவ்வளோ அழகாக வெள்ளையாக இருக்கு பாருங்க அப்படின்னாரான். எப்படி பாருங்க, அதாவது அவன் எவ்வளோ குற்றம் செஞ்சான், அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு அதை பற்றி இவர் பேசுவார், ஏன் சொல்லிட்டுதாங்களா மத்தாலாம். ஆனால் இவர் சொன்னாராம், அவன் பாரு அவன் பல்லு எவ்வளோ அழகாக வெள்ளையாக இருக்கு பார்த்தியா அப்படின்னாரான். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையில இன்றைக்கும் கூட இந்த தேவ அன்பு மற்ற மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைகளையும் குற்றங்களையும் பார்க்காம அவங்கள்ட்ட ஏதும் நல்லா இருக்குன்ற பார்க்கணும். அதுதான் ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கக்கூடிய அந்த அன்பின் சுபாவம். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணிடுறீங்க, நடைமுறைப்படுத்த முடியாது. நடைமுறைப்படுத்தலாங்க, நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு யாராவது ஒரு சின்ன குறை இருக்கா, அவர்கிட்ட இருக்க நல்லதை பாருங்கள், அவர் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கார், அவர்கிட்ட அந்த அம்மா எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா அடுத்து என்ன ஆயிரும், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறை வந்து போயிடும். அது அப்படியே போயிடும், நம்மளை விட்டு போயிடும். அடுத்து அவங்கள என்ன மாதிரி பார்ப்போன்னா, பரவாயில்ல ஏதோ அவங்கள ஒரு மனுஷன் தானே தப்பு பண்ணிட்டாங்களே போனால் போட்டு விடுங்க, அவ்வளோ அந்த மாதிரி போயிடுவான். அப்போ இதுதான் பாருங்கள், அந்த கடவுளுடைய அன்புன்றது ரொம்ப ஆழமான ஒன்று. ஆண்டவராக இயேசு சிலுவையில் கொண்டு போய் தொங்கும் போது அங்கே அந்த 2 திருடர்கள் மத்தியில் அவர் தொங்க வைக்கிறாங்க. இப்போ இயேசு என்ன ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னா, பிதாவே இவர்கள் செய்கிறது இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு அறியாதுன்னு நினைக்கிறீங்களா? இயேசுவை என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் சிலுவையில் தொங்கும்படி அடிக்கிறாங்க. சொல்கிறாங்க அவர் அவங்கள அறியாமல் செய்கிறாங்க ஆண்டவரே, அவங்கள மன்னின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. நல்லா கவனிங்களேன், நம்ம ஒரு கடவுள் அவர் சொல்கிறார், இப்போ நீங்கள் வந்து அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி ரோமர் 8:29 சொல்கிறார். எப்படின்னா, எப்படி குமாரனா இயேசு அந்த மக்களை மன்னித்தாரோ அதுபோல் இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் மன்னிக்கக்கூடியவர்களாய், நேசிக்கக்கூடியவர்களாய், அவருடைய குற்றங்களையும் குறைகளையும் மறக்கக்கூடிய மக்களாக நாம் மாறும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, இந்த கடவுளுடைய அன்பு அற்புதமாக வெளிப்படும். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு, 5 நிமிஷத்தை சொல்லிடுறேன். ஒரு ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், ஹாரி டென்பும்னு ஒரு அம்மா. அந்த அம்மா பாருங்கள், இந்த நர்ஸு வேலை செய்வாங்க, செவிலியர் அவங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம் பாருங்கள், அமெரிக்காவுக்கும் ஜெர்மனுக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம், பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருந்தான். இப்போ நிறைய ஆட்கள் பாருங்கள், இந்த அமெரிக்கன்ஸை கொண்டு போய் ஜெர்மன் பிடிச்சி கொண்டு போய், செவிலியர்கள் நிறைய பேர் வந்து இந்த யுத்தத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உதவி செய்வதற்காக இந்த இவங்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் அவங்களாம் ஹெல்ப் பண்ணும்படி சொல்லியிருக்காங்க. இந்த அம்மாலாம் அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அடிபட்டு குண்டடிப்பட்டு கிடந்த அந்த ஆளுகளுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களாம். கட்டு போட்டு ஊசி ஈஸியெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய சிறை அதிகாரி அவன் என்ன பண்ணானா பாருங்கள், இந்த சகோதரியுடைய அவருடைய சகோதரிகள் 2 பேர் இவங்களை எல்லாரும் என்ன பண்ணாங்க, சிறைச்சாலையில் வச்சு அவங்கள நிர்வாணப்படுத்தி அவங்கள அப்படியே ஷூவை வச்சு மிதிச்சானா முகத்திலேயே. இந்த மாதிரி நீ வந்து ஒரு எதிர்நாட்டு படையில் இருக்கிற அப்படின்னு மிதிக்கிறான், அடின்னு அடிப்பானா இருந்தாலும். கடைசி பாருங்கள், அந்த போரில் வந்து அமெரிக்கா ஜெயிச்சதுனால அவங்கள போகிறான் பாருங்கள், அந்த ஜெர்மன் விட்டுட்டு போயிடுச்சு. உடனே இவங்க ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டாங்களாம். வெளியில் வந்து சில வருஷங்கள் கழித்து இந்த அம்மா பாருங்கள் வந்து அப்படியே இந்த நர்சிங் வேலை பார்த்துட்டே இருந்துருக்காங்க. கடைசி கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாராம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. அப்படி போனோன்னா பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் போய் ஒரு முறை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த அம்மாவுக்கு. பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று அந்த பிரசங்கத்தை கேட்குறாங்க. கேட்கும்போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை வந்து அந்த ஷூவை வச்சு மிதிச்சானே ஒரு ஆள், அந்த ஆள் லைனில் நிற்கிறானா. இந்த அம்மா பார்த்துருச்சான், தூரத்தில் பார்க்கும்போதே கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஐயோ இந்த ஆள் வர்றானே, இவனுக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறது. இந்த அம்மா போய் வெளியில் ஆச்சு, சில வருஷங்கள் ஆச்சு. அப்போது இந்த ஆளுக்கு வந்து ஏதோ ஒரு வியாதி, ஏதோ பிரச்சனை, எப்படியாவது இந்த கூட்டத்தில் போய் நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவான், சுகம் கிடைக்கணும்னு வந்துருக்கிறான். அந்த பாருங்கள், இந்த அம்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேருக்கு அந்த பக்கத்தில் அந்த ஆள் நிற்கிறார் லைனில். இந்த அம்மா பாருங்கள் பார்த்துட்டு இந்த அம்மாவில் தாங்க முடியல. ஐயோ இவன் ரொம்ப மோசமானவனே, ஷூவை வச்சு மிதிச்சான், நிர்வாணப்படுத்தினான், அடின்னு அடித்தானே, இவனை எப்படி என்ன பண்ணுறது, இவனுக்கு எப்படி ஜெபம் பண்ணுறது, பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், அவங்க தலையில் அவங்களே கையை வச்சுக்கிட்டாங்களாம். ஆண்டவரே என்னை மன்னியும், முதல்ல என்ன செய்யணும், அவனை மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும்.
அந்த ஆளை மன்னிக்க எனக்கு உதவி செய்யும். அதான் பாருங்கள், கடவுளுடைய அன்புன்றது சும்மா பேச்சு கிடையாது, இது ஒரு பெரிய ஆழமான ஒன்றுங்க, ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. உடனே அவங்க அப்படி தலையில் கவி சொன்னாங்களா, ஆண்டவரே உடைய ரத்தம் என் தலையில் விழட்டும், எனக்கு மன்னிக்க உதவி செய்யும். அந்த மனுஷன் அப்படி வர்றான், அவனை நான் எப்படி அவனுக்கு ஜெபம் பண்ணுறது அப்படின்னு. அப்படியே வந்தாலும் பக்கத்தில் வர வர இவன் இந்த அம்மாவுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியலையா. அந்த ஆள் வந்து பக்கத்தில் சொன்னானா, அம்மா எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னானா. இந்த அம்மா அவன் தலையில் கை போல இந்த அம்மா தலையிலே முதல்ல கை வச்சுச்சான். கை வச்சு சொல்லிச்சான், இயேசுவே எப்படி வந்து நீங்கள் மன்னிச்சிங்களோ அது மாதிரி இந்த ஆளை நான் மன்னிக்க உதவி செய்யும். என்ன எத்தனை தவறு நான் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிட்டீங்க, அது மாதிரி இந்த ஆளை நான் மன்னிக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தலையில் கை வச்சு அந்த அம்மா அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுனா, தார தாரே அழுகுது. அழுது முடிச்சுட்டு சொல்லிச்சான் பாருங்கள், அந்த ஆளுக்கு விஷயம் தெரியாது, இந்த அம்மா தானே. கடைசி இந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த ஆள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ண அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு வியாதி சோமாக்கப்பட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க, அது வரைக்கும் நான் நிறையா வருஷங்களில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன், அப்படி அதுக்கு பிறகு அந்த மன்னிச்சிட்டு நான் ஜெபம் பண்ண பிறகு அந்த ஊழியம் ரொம்ப அபரிவிதமாக வளர ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமான இதுக்கு போச்சு. கர்த்தரை ரொம்ப இடங்களை எடுத்து பயன்படுத்தினாருங்க. அப்போ அதுக்கு அவங்க சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஒரு அன்பாக இருக்கிற மனுஷனால் கண்டிப்பாக மற்றவங்கள மன்னிக்காமல் இருக்கவே முடியாதுன்றார். கண்டிப்பாங்க நான் சொல்கிறேன், அன்புக்கும் அதாவது அன்புக்கும் மன்னிப்புக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நான் மன்னிப்பை பற்றி இன்னும் டீப்பாக கொஞ்ச நாள் கழிச்சு பேச போகிறேன், இந்த அன்புலேயே பேச போகிறேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், அன்பாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆளை கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சிருக்கணும், மன்னிக்கணும். சில ஆள்கிட்ட அதான் இயேசுகிட்ட வந்து ஒருத்தர் கேட்டான் பார்த்தீங்களா, சீசன் கேட்குறான், எத்தனை தடவை மன்னிக்கணும் ஆண்டவரே? அவர் சொன்னார் 770 தடவை மன்னி, 490 முறை ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு மன்னினார். அதை நீங்கள் ஆங்கில பைபிளுக்கு போனீங்கன்னா இந்த அல்ஜிப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கியூப் அப்படின்லாம் போட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 770 முறைக்கு மேலே அந்த கியூப் போட்டுக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, கியூப்பை நீங்கள் மல்டிபிகேஷன் கொண்டு போனீங்கன்னு வச்சுங்க, அது அவங்க சொல்கிறாங்க லட்சக்கணக்கான முறை ஒரு ஆளை மன்னிக்கணுமா ஒரு நாளைக்கு. கர்த்தர் வந்து பாருங்கள், அந்த அந்த மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு மனுஷன் தான் உண்மையான ஒரு அன்பை காட்ட முடியும். அப்போ இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் யாரையும் மன்னிக்க ரெடியாக இருக்கணும். எவ்வளோ வேணாலும் தவறு போட்டு விடுங்க, ஆனால் நம்ம ஆண்டோடைய பிள்ளைலையா அவங்க நம்மளை பற்றி தப்பாக கூட பேசிட்டு போட்டு விடுங்க. அதனால் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிற போது இல்லை இல்லையா. பதிலுக்கு பதில் நீங்கள் பேசினா தாங்க நீங்கள் மேலே வந்துடுவீங்களா? கிடையவே கிடையாதுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த அன்பை காட்டி பாருங்கள். நான் சொல்கிறேன், குடும்பங்கள் பரலோகமாக மாறும். நான் சொல்கிறேன், உங்கள் மூலமாய் பல மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த தேவ அன்பை மற்ற மக்கள் அதை காட்டக்கூடிய போது தான், அந்த தேவ அன்பை நாம் வெளியில் காட்டும் போது தான் பாருங்கள் என்னென்னா, தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காண முடியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம், பாடும். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நம்முடைய தெய்வீகமான அன்புக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்கள் ஒருவரையும் நீர் மாற்றினபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சொன்னீர் ஆண்டவரே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை வைக்கப்பட்டான்னு சொன்னீரே. நம்முடைய அன்புக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய அன்பிலே ஆண்டவர் நடக்கக்கூடியவர்களாய், வாழக்கூடியவர்களாய், சகோதர அன்புள்ளவர்களாய், மற்றவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாய், மற்றவர்களை நேசிக்கக்கூடிய மக்களாய் எங்கள் ஒருவரை மாற்றினபடியால், எங்களை ஒருவரையும் ஆசீர்வதித்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய எல்லா தேவையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.